என் பெயர் சுபலட்சுமி. எனக்கு 20 வயதுதான் ஆகிறது. நான் மிகவும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள். எப்போதெல்லாம் என் திருமணம் நடக்கிறதோ அந்த திருமணத்தின் இரவிலேயே என் அப்பா என் கணவனுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து என் மகளை விவாகரத்து செய்துவிடு என்று சொல்வார். இப்படி நான் பல திருமணங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் எப்போதும் அப்பா என்னை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து முதலிரவு நடக்கப் போகும்போது விவாகரத்தும் வாங்கி தந்து விடுவார். ஆனால் இந்த முறை நான் தீர்மானித்து விட்டேன். என் அம்மா கொடுக்கும் பாலை குடிப்பது போல நடித்து பிறகு உறங்குவது போல நடித்து விடலாம் என்று. நானும் நான் நினைத்தது போலவே அப்படி நடந்து கொண்டிருந்தேன். அன்று என் முதல் திருமணம். என் கணவன் என் அருகில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் திருமண மேடையில் மணமகளாக அமர்ந்து திருமண சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தேன். எங்களுக்கு திருமணமும் முடிந்தது. பிறகு நான் முதலிரவு அறையில் கட்டிலில் படுத்து உறங்குவது போல என் கணவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என் கணவனும் அறைக்குள் வந்தார். என் கணவன் ஏதாவது பேசுவாரா என்று காத்திருந்தேன். அவர் அப்படியே அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நான் பயந்து போனேன். என் கண்களை திறந்து பார்த்தேன். அவர் என்னை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் சொன்னார், லக்ஷ்மி, மிகவும் அழகாக இருக்கிறாய். 2 மாதங்களுக்கு முன்பு நமது நிச்சயதார்த்தம் நடந்தது. உன்னை பார்க்கும் முன் என் அம்மா எனக்கு பல பெண்களை பார்த்து வைத்தார்கள். ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை. உன் போட்டோவை பார்த்தவுடனே நான் உன்னை காதலித்து விட்டேன். நான் நினைத்து கொண்டிருந்தேன், யாராவது இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று என அவர் என்னை பாராட்டி கொண்டிருந்தார். நான் முகத்தில் புன்னகையுடன் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். லட்சுமி, நான் என் அம்மாவிடம் சொன்னேன், இந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று. பிறகு உன்மேல் உள்ள ஆசையால் என் அம்மாவிடம் சொன்னேன், நிச்சயதார்த்தத்தை விரைவாக முடித்து விடுங்கள், நான் இனி காத்திருக்க முடியாது என்றேன். பின் என் அம்மாவும் உங்கள் வீட்டில் பேசி நம் இருவருக்கும் 2 மாதத்தில் திருமணமும் நடத்தி வைத்தார் என்றார். பிறகு நான் அவரிடம் சொன்னேன், நான் உங்கள் மனைவியாகிவிட்டேன். ஆனால் இந்த 2 மாதங்கள் எளிதாக கடந்துவிடவில்லை. நான் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி எண்ணி கடந்திருக்கிறேன். நான் உன்னுடன் தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் உன்னை என்னுடன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன் என்றேன். பிறகு அவர் சொன்னார், லட்சுமி, இன்று என் இதயத்தின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டன. ஆனால் வருத்தம் என்னவென்றால் நான் உன்னை அடைந்த மகிழ்ச்சியை சரியாக அனுபவிக்க முடியவில்லை என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது. மேலும் பிரிந்து செல்லும் நேரமும் வந்துவிட்டது என்றார். என் கணவரின் கடைசி வார்த்தைகளை கேட்டு நான் மேலும் குழம்பி போனேன். உடனே நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் இதை ஏன் சொல்கிறீர்கள்? நாம் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றேன். உடனே என் கணவர் என்னை கவனமாக பார்த்தார். பிறகு சொன்னார், நான் இந்த அறைக்கு வந்ததிலிருந்து நீ முக்கியமா அல்லது 20 லட்சம் ரூபாய் முக்கியமானதா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் சொன்னது, 20 லட்சம் என்பது சிறிய தொகை அல்ல. நான் வாழ்க்கை முழுவதும் வேலை செய்தாலும் இந்த தொகையை சேமிக்க முடியாது என்றார். அவர் கூறியதை கேட்டவுடன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிறகு நான் அவரிடம் கூறினேன், எதுவாக இருந்தாலும் புரியும்படி சொல்லுங்கள் என்று. என் கணவர் தொடர்ந்து சொன்னார், உன் அப்பா நம் திருமணம் முடிந்து விடைபெறும் நேரத்தில் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார். நீங்கள் என் மகளை விவாகரத்து செய்து அவளை மீண்டும் என் வீட்டில் விட்டுவிட்டால் நான் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று. என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கோபமடைந்தேன். நான் சொன்னேன், உங்கள் மனம் சரியாக இருக்கிறதா? என் தந்தை திருமணத்திற்கு எவ்வளவு ஆர்வமாக இருந்தார் என்பது எனக்கு தெரியும். அவர் மிகுந்த கவனத்துடன் என் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் என் அப்பா சொல்வார், லட்சுமி, திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் உள்ள பிணைப்பு. அதனால் நான் மிகுந்த யோசனையுடன் உன் திருமணத்தை ஏற்பாடு செய்வேன் என்று என்னிடம் கூறினார். அப்படி இருக்கும் பொழுது என் அப்பா தான் என்னை விவாகரத்து செய்ய விரும்புகிறார் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் நிச்சயமாக என்னுடன் கேலி செய்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த வகையான கேலி எனக்கு பிடிக்காது என்றேன். உடனே அவர் சொன்னார், இது உண்மைதான், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் இது கேலி செய்வதற்கான நேரம் அல்ல என்றார். உடனே உங்கள் கேலியால் நான் கோபப்படுவேன் என்றேன். உடனே அவர், லட்சுமி, என்னை மன்னித்துவிடு. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். அதனால்தான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று என் கணவர் இவ்வாறு சொல்லி விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திட்டார். இதை செய்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கனவில் கூட இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை. என் கணவன் என்னுடன் இப்படி நடந்து கொள்வார் என்று. திருமணத்தின் முதல் இரவிலேயே எனக்கு விவாகரத்து கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என் கணவர் சொன்னார், போதும் போதும்,
இது கண்ணீர் வடிக்கும் நேரம் அல்ல. நாம் இப்பொழுதே வீட்டிற்கு சென்று உன்னை உங்கள் வீட்டில் விட வேண்டும். இல்லையென்றால் உன் அப்பா தனது முடிவை மாற்றிக்கொள்ளலாம். அப்படியானால் நான் 20 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்து விடுவேன். நான் இவ்வளவு அழகான மனைவியை இழந்து இந்த பணத்தை சம்பாதித்தேன். இது என் கைகளில் இருந்து நழுவி போகக்கூடாது. விரைவாக எழுந்திடு. நான் உன்னை உன் வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்றார். அதை கேட்டதும் என்னால் அசைய முடியவில்லை. ஆனால் என் கணவர் என் கையை பிடித்து என்னை இழுத்துக்கொண்டு வெளியே அழைத்துச் சென்றார். அவர் என்னை காரில் ஏற்றி என் வீட்டு வாசலில் கொண்டு சென்றார். அவர் கதவு மணியை அழுத்தினார். கதவை என் அப்பா திறந்தார். என் அப்பாவை பார்த்ததும் நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னால் என் அப்பா பணத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சூட்கேஸை என் கணவரிடம் கொடுத்தார். என் கணவர் அந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். நான் அங்கே கல்லாய் உறைந்து நின்றேன். என் அப்பா என் நெற்றியில் முத்தமிட்டு என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். சோபாவில் உட்கார்ந்து நான் அழுது கொண்டிருந்தேன். என் அப்பா சொன்னார், கடவுளுக்கு நான் லட்சம் முறை நன்றி சொல்கிறேன். உன் வாழ்க்கை பாழாகும் நிலையில் இருந்தது. நான் உன்னை காப்பாற்றினேன் என்றார். நான் அழுது கொண்டே சொன்னேன், அப்பா, நீங்கள் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? நீங்கள் ஏன் என்னை இப்படி ஒரு பழிக்கு ஆளாக்கினீர்கள்? நான் நினைத்தேன், உங்கள் மகளின் வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்று. ஆனால் நீங்கள் என் கணவருக்கு பணத்தை கொடுத்து என்னை விவாகரத்து செய்ய வைத்து விட்டீர்கள். இனிமேல் நான் வெளியே எப்படி செல்வேன் என்று அழுது கொண்டே இருந்தேன். பிறகு எனக்கு விக்கல் வந்தது. அப்போது என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், என் மகளே, இந்த பாலை குடி, உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றார். உடனே நான் சொன்னேன், உங்களது மகள் வாழ்க்கை இப்படி ஆனது உங்களுக்கு கவலை இல்லாமல் என்னை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னிடம் சொல்லுங்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று கோபத்துடன் கேட்க என் அம்மா என்னை 2 கைகளாலும் அணைத்து கொண்டார். அப்போது என் அப்பா சொன்னார், லக்ஷ்மி, நீ ரோஹித்தை மணர்ந்தபோது என் உறவினர் ஒருவர் வந்து என் காதில் சொன்னார், ரோஹித்தின் குடும்பம் ஒரு மோசடி குடும்பம். ரோஹித் உன்னை மணப்பதற்கு முன்பே பல பெண்களை மணர்ந்திருக்கிறான் என்று. இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் நான் நினைத்தேன், இது பொய் செய்தியாக இருக்கலாம். அதனால் நான் எனது நண்பர்களை கொண்டு விசாரித்தேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, ரோஹித் உண்மையில் ஒரு நல்ல பையன் அல்ல. பிறகு என் அப்பா, அவன் உன் வாழ்க்கையை பாழாக்கி விட்டான். நீ என் ஒரே மகள். நான் உன் வாழ்க்கையை பாழாக்கும் நிலையை பார்க்க முடியாது என்றார். நான் கோபத்துடன் சொன்னேன், அப்பா, நீங்கள் இதை முன்பே தெரிந்து கொண்டு இருக்கலாமே. நீங்கள் இந்த விஷயத்தை முன்பே ஏன் விசாரிக்கவில்லை? நிச்சயதார்த்தம் நடக்கும் முன்பே தெரிந்திருந்தால் அதை ரத்து செய்திருக்கலாம். அப்போது நான் இவ்வளவு துன்பப்பட வேண்டிய இருக்காது. இப்போது நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டு விட்டேன். என் நண்பர்களை நான் என்ன முகத்தோடு சந்திப்பேன்? வெளியே மக்கள் என்னை பற்றி கேலி செய்வார்கள் என்றேன். உடனே என் அப்பா சொன்னார், ஊரில் உள்ளவர்களின் பேச்சுக்காக நான் உன் வாழ்க்கையை பாழாக்க விடமாட்டேன் என்றார். நாங்கள் சத்தமாக பேசியதை கேட்டு வீட்டில் இருந்த விருந்தினர்கள் எங்களை பார்த்தார்கள். அவர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். என் அம்மா விரைவாக எனக்கு மஞ்சள் கலந்த பாலை குடிக்க கொடுத்தார். அந்த பாலை குடித்ததும் அப்போது என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டேன். பிறகு நான் என் படுக்கையில் இருப்பதை உணர்ந்தேன். எழுந்து பார்த்தபோது எனக்கு மிகவும் குழப்பமாயிருந்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு என் மனதில் நடந்த நிகழ்வுகள் தோன்றினர். நான் விரைவாக எழுந்து உட்கார்ந்தேன். பிறகு விரைவாக வெளியே உள்ள அறைக்கு வந்தேன். அங்கு வந்து பார்த்தபோது எனது சொந்தங்களில் சிலர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் என்னை சற்று வித்தியாசமான பார்வையுடன் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் பார்வையில் என் மீது கோபமோ அல்லது கிண்டலோ இல்லை. அதை பற்றி யோசித்த நான் இங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. என் அம்மா என்னை பார்த்ததும் என் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்றார். அவர் சொன்னார், லக்ஷ்மி, நீ நேற்று நடந்ததை பற்றி மனதில் ஏதும் நினைத்து கொள்ளாதே. பொறுமையாக இரு. நாங்கள் உனக்கு ஒரு நல்ல மனிதனை தேடி கொடுப்போம். உன்னை ஒருபோதும் துன்புறுத்தாத, உன்னை மட்டுமே நேசிக்கும் ஒரு மனிதனை உனக்கு மனமுடித்து வைப்போம். உலகத்தின் அனைத்து மகிழ்ச்சியையும் உனக்கு தருவோம். அதிகம் சிந்திக்காதே. விருந்தினர்கள் அனைவரும் செல்லும் வரை உன் அறையிலேயே இரு என்று என் அம்மா தனது பேச்சை முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறி சென்றார். நான் மீண்டும் அழ ஆரம்பித்தேன். இது எவ்வளவு பெரிய விஷயம்! இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று எனக்கு புரியவில்லை.
மெதுவாக மெதுவாக வீடு காலியாகிறது. அனைத்து விருந்தினர்களும் சென்றுவிட்டனர். நான் ரோஹித்தின் வாட்ஸ்அப் சாட்டை திறந்து பார்த்தேன். ஒவ்வொரு மெசேஜிலும் அவன் என்னை நேசிக்கிறான் என்று எழுதியிருந்தான். ஒவ்வொரு மெசேஜிலும் அவன் சொன்னான், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்று அவன் எழுதியிருந்தான். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இப்படி பேசும் ஒரு மனிதன் எப்படி மோசடியாளனாக இருக்க முடியும் என்று என் மனதில் ஒரு குரல் கேட்டது. இல்லை, இது சாத்தியமில்லை என யோசித்த நான் இப்போது எனக்கு என் அப்பாவின் மீது மிகவும் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. அவரால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது. நான் மக்களுக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டேன். அதனால் வீட்டை விட்டு வெளியே வராமலேயே இருந்தேன். இப்படியே நாட்கள் போக என் அப்பா என்னை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார். அவர் என்னிடம் சொன்னார், லட்சுமி, நீ வெளியே வா. நீ வீட்டுக்குள்ளேயே ஏன் இப்படி அடைந்து கிடக்கிறாய்? வெளியே வா என்றார். நான் அவர் சொல்வதை ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் வெளியேற்றி விடுவேன். ஆனால் என் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி வெளியே அழைத்து செல்ல ஆரம்பித்தார். அவர் எனக்கு அதிக நேரம் கொடுத்தார். அவர் எப்போதும் என்னை புரிந்து கொள்ள முயன்றார். ஒரு நாள் அவர் என்னிடம் சொன்னார், லட்சுமி, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா என கேட்டார். நான் தலையை அசைத்தேன். பிறகு அவர் சொன்னார், நீ சாக்லேட்டுக்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்வாய் என்று கேட்டார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், அப்பா, நான் ஒரு மலையிலிருந்து கூட குதிப்பேன் என்றேன். அப்போது என் அப்பா சொன்னார், உன் முன் ஒரு பக்கம் பிரியாணி வைத்து மறுபக்கம் சாக்லேட் வைத்தால் நீ எதை தேர்ந்தெடுப்பாய் என்று கேட்க நான் சொன்னேன், அப்பா, ஒரு நொடி கூட வீணாக்காமல் பிரியாணியை எடுத்துக்கொள்வேன் என்று. ஏனென்றால் பிரியாணியின் முன் சாக்லேட்டின் மோகம் இதயத்தில் இருந்து குறைந்துவிடும் என்றேன். அப்போது அப்பா சொன்னார், லட்சுமி, ரோஹித்துக்கு நீ சாக்லேட் போல் இருந்தாய். பணம் அவனுக்கு பிரியாணி போல் இருந்தது. அவன் பணத்திற்காக உன்னை விட்டுவிட்டான். அப்படியென்றால் அவனுக்காக உன் வாழ்நாள் முழுவதும் வருந்தி உட்கார போகிறாயா என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் அவனை மறக்க முடிவு செய்தேன். என் இதயத்தில் இருந்து ரோஹித்தின் நினைவுகளை எப்போதும் என் மனதில் வராதபடி அகற்றினேன். அப்பா என்னை அந்த நினைவில் இருந்து வெளியே வரும்படி செய்தார். பிறகு அவர் எனக்கு ஒரு பையனின் போட்டோவை காட்டினார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அப்பா அந்த பையனின் குடும்பத்தினரை வீட்டிற்கு அழைத்து வந்து எனக்கும் கிஷோர் என்ற பையனுக்கும் சந்திப்பை ஏற்பாடு செய்தார். அவர் சொன்னார், நீங்கள் முதல் திருமணத்தால் உடைந்து போன எனக்கு தெரியும். பெண்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நான் உங்களை துக்கத்திலிருந்தும் அதிர்ச்சியிலிருந்தும் வெளியே கொண்டு வர முழுமையாக முயற்சி செய்வேன். மேலும் உங்களுக்கு நிறைய அன்பு கொடுப்பேன் என்றார். கிஷோரின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை ஏற்பட்டது. நான் அப்பாவிடம் சொன்னேன், நான் கிஷோருடன் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றேன். பிறகு அவரிடம், ஆனால் நான் நிச்சயதார்த்தம் செய்ய விரும்பவில்லை என்று கூறி நேரடியாக திருமணத்தை தேர்வு செய்தேன். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த நாள் வந்தது. நானும் கிஷோரும் திருமணம் செய்து கொண்டோம். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் திருமண இரவை பற்றி என் மனதில் பல கெட்ட எண்ணங்கள் இருந்தன. நான் கிஷோரின் அறையில் அமர்ந்திருந்தேன். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் என்னிடம் வந்து என் முகத்தை திறந்து என் கையில் ஒரு தங்க மோதிரத்தை அணிவித்து, லட்சுமி, நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்வேன் என்றான். நான் புன்னகைத்து, உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறேன் என்றேன். இப்படி நாங்கள் இருவரும் முதலிரவு அறையில் பேசிக்கொண்டிருக்க மொபைல் ரிங்டோன் ஒலித்தது. அதை எடுத்து அவன் பேச ஆரம்பித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. நான் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். பிறகு தொலைபேசியில் பேசிய நபர் என்ன சொன்னாரோ அது கிஷோரின் முகத்தில் இருந்த புன்னகையை மறைத்து விட்டது. கிஷோர் தொலைபேசியை வைத்துவிட்டு என் கையை பிடித்து, லட்சுமி, நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் என் மனதில் சுத்தியலால் அடித்தது போல இருந்தன. நான் கோபத்தில் கத்தினேன், இது என்ன முட்டாள்தனம் செய்கிறாய் என்று. பின்பு கிஷோர் பேசத் தொடங்கினான். லட்சுமி, நான் 2 வருடங்களுக்கு முன்பே ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினேன். நான் மிகவும் கடினமான நிலைமைகளை சந்தித்தேன். எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், எனக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைத்தால் நான் என் ஒரு தொழிலை தொடங்குவேன். இப்போது உன் அப்பாவின் தொலைபேசி வந்தது. அவர் எனக்கு 20 லட்சம் ரூபாய் தர தயாராக இருக்கிறார். அதற்கு பதிலாக அவர் என்னிடம் உன்னை விவாகரத்து செய்ய சொல்கிறார். நான் உன்னை உன் வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன். விவாகரத்து ஆவணங்களை நாளை காலையில் கொண்டு வருகிறேன் என்று கூறினான்.
அதை கேட்டதும் என் தலை சுற்ற ஆரம்பித்தது. நான் கத்தினேன், இல்லை, நீங்கள் போக வேண்டாம் என்று. உடனே கிஷோர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், உன் அப்பா என்னிடம் சொன்னார், நீ என் மகளை விட்டுவிட்டால் மட்டுமே நான் பணம் தருவேன். அதனால் நான் கண்டிப்பாக உன்னை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு பணம் கிடைக்கும் என்றான். இதற்கு நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் நான் எதுவும் சொல்லாமல் அவனுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தேன். பிறகு பணத்திற்காக என்னை விவாகரத்து செய்யும் மனிதன் அவன் எதையும் செய்ய முடியும். வீட்டு வாசலில் வந்ததும் கிஷோர் டோர் பெல்லை அடித்தான். அப்பாதான் கதவை திறந்தார். அப்பா என்னை பார்த்து, வா என் மகளே என்று சொன்னார். நான் ஊருக்கு சென்று திரும்பி வந்தது போல என்னை வரவேற்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. அப்பா கிஷோருடன் பேசத் தொடங்கினார். அதே நேரத்தில் என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்தாள். நான் அதை குடித்தேன். பிறகு நான் சொன்னேன், அம்மா, அப்பா இரண்டாவது முறையாக என் வாழ்க்கையை அழித்து விட்டார். அப்போது பின்னால் இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. அப்பா சொன்னார், நான் உன்னை காப்பாற்றுவதற்காக இதை செய்தேன். கிஷோர் ஒரு நல்ல பையன் அல்ல என்றார். உடனே நான் அவரிடம் கோபத்தில் சொன்னேன், அப்பா, நீங்கள் உங்கள் கம்பெனியை கோடிக்கணக்கில் தொழில் செய்வது எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் முடிவெடுக்கும் தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை என்றேன். பிறகு எனக்கு தெரியாது என் முன் நிற்பவர் நல்லவரா இல்லை கெட்டவரா என்று. ஆனால் உங்களுக்கு மக்களை அறியும் திறன் இல்லையா என திட்டினேன். பிறகு என் அம்மா, மகளே, இந்த பாலை குடி, உனக்கு ஓய்வு கிடைக்கும் என்றார். அவரிடம் வேண்டாம் என்று மறுத்தேன். ஆனால் அம்மா வலுக்கட்டாயமாக எனக்கு பால் கொடுத்தாள். அந்த பாலை குடித்ததும் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. மறுநாள் நான் பயத்துடன் எழுந்தேன். பகல் வரை நான் தூங்கினேன். எழுந்தபோது என் வீட்டு வேலையாட்கள் என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நான் எங்கும் வெளியே செல்லாமல் என் அறையிலேயே தனிமையில் இருந்தேன். நான் யாருடனும் பேசவில்லை. இப்படியே நாட்கள் மிக மோசமாக போய்கொண்டிருந்தது. பின்பு அப்பா என்னிடம் வந்து பேச ஆரம்பித்தார். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன, நீ வெளியே வருவாய் என்று காத்திருந்தேன். எங்களுடன் தயவு செய்து வெளியே வந்து பேசு. நீ ஏன் எங்களிடம் இருந்து தூரமாய் இருக்கிறாய் என்றார். நான் சொன்னேன், அப்பா, சொல்லுங்கள், நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தீங்கு செய்தீர்கள்? அவர்கள் ஏன் என்னை விவாகரத்து செய்ய வைத்தீர்கள்? பிறகு அப்பா, சில நேரங்களில் ஒருவர் தனது குழந்தைக்காக கசப்பான மருந்தை குடிக்க வேண்டியது இருக்கும். இந்த உலகில் யார் தனது குழந்தையை கடினமான சூழ்நிலைகளில் வைப்பார் என்றார். பிறகு நான் என் அப்பாவிடம் தயவு செய்து இனிமேல் என் உணர்வுகளுடன் யாரும் விளையாடாதீர்கள் என்றேன். அப்பா என் வார்த்தைகளை கேட்டு சொன்னார், ஆம் மகளே, நான் இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். உன் விருப்பப்படி நீ இந்த வீட்டில் வாழலாம் என்றார். அந்த நாளிலிருந்து நான் அப்பா அம்மா உடன் உட்கார்ந்து சிரிக்கவும் பேசவும் ஆரம்பித்தேன். ஆனால் இன்னும் பல கேள்விகள் என் மனதில் இருந்தன. என் அப்பா ஏன் அவர்களிடம் என்னை விவாகரத்து செய்ய சொன்னார்? என் 2 கணவர்களும் கெட்டவர்களா? அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அப்பாவுக்கு முன்பே இதை பற்றி தெரியாதா? திருமண இரவிலேயே அப்பாவுக்கு கனவு வந்ததா என் கணவர்கள் கெட்டவர்கள் என்று? அதனால் திருமண இரவிலேயே விவாகரத்து செய்தாரா? சரி, இதையும் சரி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அப்பா ஒவ்வொரு முறையும் 20 லட்சம் போன்ற பெரிய தொகையை கொடுத்து விவாகரத்து செய்தாரே, ஏன்? இந்த கேள்விகளால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. நான் இந்த கேள்விகளில் சிக்கியிருந்தேன். ஒருமுறை நான் அறையில் உட்கார்ந்து இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பா என்னிடம் சொன்னார், நான் உன் 3வது திருமணத்தை செய்து வைக்க விரும்புகிறேன் என்று. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நான் கோபத்தில் வெடித்தேன். நான் கோபத்தில் பைத்தியம் போல ஆகிவிட்டேன். நான் அப்பாவிடம் சொன்னேன், இல்லையப்பா, என் வாழ்க்கையுடன் விளையாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் என் உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள். நான் இனி முகத்தை காட்டும் தகுதியற்றவள் ஆகிவிட்டேன். உடனே அப்பா என்னிடம் சொன்னார், இந்த முறை மட்டும் சரி. இந்த முறை நான் உனக்கு மிகவும் நல்ல பையனை தேடியிருக்கிறேன். அவன் மிகவும் நல்லவன். உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். இந்த முறை மட்டும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேள் மகளே. நான் சொன்னேன், இல்லை அப்பா, இப்போது யாராவது ஒரு பையன் வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் கூட நான் 3வது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றேன். அப்பா என் முன் கைகளை கூப்பி உட்கார்ந்தார். கண்ணீர் வடித்தார். நான் உன்னை சோகமாக பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் உடைந்து போகிறது. என் குழந்தை, நீ என்னை மன்னித்துவிடு. இந்த ஒரு முறை திருமணத்திற்கு சம்மதம் சொல் என்றார்.
நான் உன்னை இப்படி சோகமாகவும் கவலையாகவும் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நான் என் உயிரையே விட்டுவிடுவேன் என்றார். அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நான் பயந்து விட்டேன். நான் சொன்னேன், இல்லை அப்பா, நீங்கள் இப்படி பேசக்கூடாது. என் வார்த்தைகளை கேட்டு அப்பா சொன்னார், அப்படியானால் நீ திருமணத்திற்கு ஆம் என்று சொல் என்றார். அப்பாவின் வற்புறுத்தலால் நான் வேறு வழியில்லாமல் ஆம் என்று சொன்னேன். நான் 3வது திருமணத்திற்கு தயாராகிவிட்டேன். ஆனால் அது ஒரு கட்டாய கல்யாணம். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். என் 3வது திருமணமும் நடந்தது. ஆனால் என் 3வது திருமணமும் என் முந்தைய 2 திருமணங்கள் போலவே முடிந்தது. என் 3வது கணவனும் திருமண இரவிலேயே என்னை விவாகரத்து செய்து என்னை என் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். என் அப்பா அவனுக்கும் 20 லட்சம் கொடுத்தார். நான் கோபத்தில் பைத்தியம் போல ஆகிவிட்டேன். எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. என்னால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. எனக்கு தோன்றியது, இந்த முழு உலகத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று. இப்போது நான் என் அம்மா அப்பாவை வெறுக்க ஆரம்பித்து விட்டேன். என் அப்பா என் வாழ்க்கையில் இப்படி தவறு செய்தால் என் அம்மா அவரை ஏன் தடுக்கவில்லை? மாறாக அவள் ஒவ்வொரு முறையும் எனக்கு மஞ்சள் கலந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கிறாள் என்று யோசித்தேன். இப்போது 1 மாதம் கடந்தது. என் அப்பா எனக்கு 4வது திருமண ஏற்பாட்டை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் கோபத்தில் பைத்தியம் போல ஆகிவிட்டேன். நான் அப்பாவிடம் சொன்னேன், இனிமேல் நான் உங்கள் வாயில் இந்த வார்த்தைகளை கேட்க மாட்டேன். என் அப்பா கைகளை கூப்பி சொன்னார், மகளே, இந்த முறை மட்டும் சம்மதி. இந்த பையன் மிகவும் நல்லவன். உடனே நான், இல்லை இல்லை, இது சாத்தியமில்லை. நான் உங்கள் எந்த வார்த்தையையும் கேட்க மாட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு அப்பா சொன்னார், சரி, என் மகளின் வாழ்க்கையை சந்தோஷமாக வைக்காமல் நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நான் உன் அம்மாவை விவாகரத்து செய்து என்னை நானே தண்டித்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் மிரட்டுவது போல பேசினார். நான் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே எப்போதும் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா உண்மையிலேயே என்னை அவ்வளவு நேசித்தார்களா அல்லது என்னை பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா? நான் மீண்டும் கட்டாயத்தில் சம்மதிப்பதற்கு முன்பு நான் பயந்தேன். விரைவில் எனது திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு முன்பு நான் பையனின் போட்டோவை மட்டுமே பார்த்திருந்தேன். அப்பா சொன்னார்கள், நீ அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் சொல்லுமா, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏனென்றால் திருமணம் முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியும். என் திருமணம் நடந்தது. நான் என் 4வது கணவரின் மணவரையில் அமர்ந்து என் கணவர் வருவதற்காக காத்திருந்தேன். அவர் வந்து என்னை ஏன் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். என் கணவர் நவீன் வந்து என்னிடம் சொன்னார், லட்சுமி, நான் உன்னிடம் உன் 3 முறை விவாகரத்து ஏன் நடந்தது என்று கேட்க மாட்டேன். நான் உன்னை மனதார ஏற்றுக்கொண்டேன் என்றார். நவீனின் வார்த்தைகளை கேட்டு நான் புன்னகைத்து சொன்னேன், கவலைப்படாதே, சிறிது நேரத்தில் உனக்கு தெரிந்துவிடும் என் 3 முறை விவாகரத்து ஏன் நடந்தது என்று. அப்போது எங்கள் அறை கதவை யாரோ தட்டினார்கள். நவீன் எழுந்து கதவை திறந்தார். நான் துடித்த இதயத்துடன் வரவிருக்கும் நேரத்திற்காக தயாராகிக் கொண்டிருந்தேன். சிறிது பயத்துடன் நவீன் உள்ளே வந்து சொன்னார், லட்சுமி, உன் அப்பா ஒருவரை அனுப்பியிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் உன்னை விவாகரத்து செய்தால் அவர் எனக்கு 20 லட்சம் ரூபாய் தருவாராம். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், இந்த பண ஆசைக்காக நான் என் மனைவியை விவாகரத்து செய்ய விருப்பமில்லை என்றார். இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் உணர்வுபூர்வம் ஆக்கியது. நான் நவீனிடம் சொன்னேன், நீ ஏன் பணத்தை விட்டு கொடுக்க வேண்டும்? என் முந்தைய 3 விவாகரத்தும் இந்த 20 லட்சத்துக்காகத்தான் நடந்தது. நவீன் சொன்னார், நான் பணத்திற்காக என் மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். மரியாதை இருந்தால் எல்லாம் இருக்கும் என்றார். நவீனின் வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உருகியது. நான் நவீனிடம் சொன்னேன், நவீன், நான் அறியவில்லை என் அப்பா ஏன் என் விவாகரத்து செய்ய சொல்கிறார் என்று. மேலும் ஒவ்வொரு முறையும் 20 லட்சம் கொடுக்கிறாராம். ஆனால் நான் உண்மையை அறிய விரும்புகிறேன். எனக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். எனவே நீங்கள் என்னை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்று என் அப்பாவிடம் சொல்லுங்கள், நீங்கள் என்னை விவாகரத்து செய்துவிட்டீர்கள் என்று. நவீன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். என்னை என் பெற்றோரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வீட்டிற்கு வந்தபோது எல்லாம் முன்பு போலவே இருந்தது. நவீன் அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் அழுது கொண்டிருந்தேன். என் அம்மா எனக்கு மஞ்சள் கலந்த பால் கொண்டு வந்தார்கள். நான் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு பூந்தொட்டியில் கொட்டிவிட்டு சோகமாக இருப்பது போல் நாடகமாட ஆரம்பித்தேன். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து என் வீட்டில் நிறைய பேர் வந்துவிட்டார்கள். முதலில் ஒரு நர்ஸ் வந்தாள். அவள் என்னை பரிசோதித்து அவருக்கு மனநிலை சரியில்லை, சிறிது ஓய்வு தேவை என்று சொன்னாள். பிறகு ஒரு வக்கீல் வந்தார். வக்கீலுக்கு முன்பாக என் அப்பா நர்ஸ் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் சொன்னார்கள்.
நர்ஸும் அதே விஷயங்களை வக்கீலிடம் சொன்னாள். பிறகு வக்கீலுக்கு முன்பாக நவீனை அழைத்து வந்தார்கள். நவீன் சொன்னார், வக்கீல் சார், நான் அறைக்குள் நுழைந்தவுடன் அவள் என் மீது தாக்குதல் தொடங்கினாள். என் முன் வேகமாக கத்தினாள், என்னை விவாகரத்து செய்துவிடு, இல்லையெனில் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு மீண்டும் நவீன் மூச்சுவிட்டு, வக்கீல் சார், இவை அனைத்தும் என் மாமனார் என்னை உங்களிடம் இப்படி கூறச் சொன்னார் என்றார். என் மனைவி முற்றிலும் நல்லவள். நான் அவளை விவாகரத்து செய்ய விரும்பவில்லை. இவை அனைத்தும் அவர்களின் சதி என்றார். நவீனின் வார்த்தைகளை கேட்டு நான் உடனே எழுந்து உட்கார்ந்து வக்கீலிடம் சொன்னேன், ஆம் வக்கீல் சார், அவர்கள் அனைவரும் தவறாக நடந்து கொள்கிறார்கள். நான் முற்றிலும் நன்றாக இருக்கிறேன். எனக்கு முன்பாக 3 முறை விவாகரத்து நடந்துள்ளது. இவர்கள் எனக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். என் வார்த்தைகளை கேட்ட வக்கீல் சொன்னார், இது ஒரு சதி என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் உங்கள் தந்தை உங்கள் பெயரில் அதிகமான சொத்துக்களை மாற்றிவிட்டார். அவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்த அனைத்து சொத்தும் உங்கள் பெயரில் மட்டுமே உள்ளது. அதனால்தான் உங்கள் தந்தை இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுகிறார் என்றார் வக்கீல். வக்கீலின் வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். சிறுவயதில் இருந்து என் அப்பாவை நான் மிகவும் நேசித்தேன். ஆனால் அவர் என் அப்பா அல்ல. மாறாக அவர் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவளாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். நான் அழுது கொண்டே என் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இவர் என் உண்மையான தந்தை இல்லையா என்று கேட்டேன். அவர் என் உண்மையான தந்தை அல்ல, ஆனால் நீ என் உண்மையான அம்மா. நீங்கள் என் சொந்த அம்மாதானே. பிறகு நீங்கள் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? என் அப்பாவை இந்த தவறான செயலை செய்யாமல் தடுக்க ஏன் முயற்சிக்கவில்லை என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு என் அம்மா மௌனமாக இருந்தாள். ஆனால் வக்கீல் சொன்னார், நான் உனக்கு சொல்கிறேன் லட்சுமி, உன் அம்மா உன் உண்மையான தந்தை இருந்தும் இந்த மனிதரை காதலித்து வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்து கொண்டார். உன் தந்தை இந்த அதிர்ச்சியில் இறந்துவிட்டார். உன் பெயரில் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் மாற்றம் செய்துவிட்டு போனார். உன் அம்மாவின் கண்களில் இன்னும் இந்த மனிதரின் காதல் திரை உள்ளது. அதனால்தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். நான் விம்மி விம்மி அழுதேன். நவீன் என்னை அன்பாக அரவணைத்தான். இன்று நான் இந்த பெரிய உலகில் தனியாக உள்ளேன். என் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டார். ஆனால் என் சொந்த அம்மாவும் இப்போது என் மனதில் இருந்து இறந்துவிட்டார். பிறகு நான் என் அம்மா மற்றும் தந்தை மீது மோசடி வழக்கு பதிவு செய்தேன். பிறகு மோசடி வழக்கின் மூலம் எனது அம்மாவும் அப்பாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.